ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளெஃப்ட் சென்டென்ஸ். கிளெஃப்ட் சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் அழுத்தி சொல்கிறதுக்கு, வலியுறுத்துவதற்கு இது பயன்படும். டு கெட் மோர் எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ்னால் வலியுறுத்துதல். ஓகே, கிளெஃப்ட் சென்டென்ஸில் 5 டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 டைப் தான். ஒன்று இட் கிளெஃப்டும், இன்னொன்று WH கிளெஃப்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய சென்டென்சஸ் இதை வச்சு ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு வலியுறுத்துதலே இருக்காது. நான் உன்னை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ saw you. நான் உன்னை பார்த்தேன். இப்போ பாருங்கள், உன்னைத்தான் நான் பார்த்தேன். ஸோ இது நார்மல் சென்டென்ஸ் இல்லை. இங்கே எம்ஃபசிஸ் வந்திருக்கு. உன்னைத்தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உன்னைத்தான் நான் பார்த்தேன். பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால இட் வாஸ் யூ தட் ஐ saw. இட் வாஸ் யூ. உன்னைத்தான் தட் ஐ saw. நான் பார்த்தேன். ஸோ இப்படி நம்ம இட் கிளெஃப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் கிளெஃப்ட்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான். இதையே நீங்கள் கொஸ்டினாக மாற்றுங்க. உன்னையா நான் பார்த்தேன். உன்னையா நான் பார்த்தேன். எப்படி கேட்பீங்க? வாஸ் இட் யூ தட் ஐ saw? ஸோ இட் வாஸ் யூங்கிறத வாஸ் இட் யூன்னு மாற்றிக்கிங்க. அவ்வளோதான். அது ஒரு கேள்வியாக மாறிடும். வாஸ் இட் யூ தட் ஐ saw? உன்னையா நான் பார்த்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவும் ஒரு எம்ஃபசிஸோடு வருது. ஆகஸ்டில் தான் நான் ஊருக்கு போனேன். ஸோ இதை எம்ஃபசிஸ் இல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? நான் ஆகஸ்டில் ஊருக்கு போனேன். அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஆகஸ்டில் தாங்க நான் ஊருக்கு போனேன். ஆகஸ்டில் தான் நாங்கள் எம்ஃபசிஸ் கொடுக்குறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் ஆகஸ்ட் தட் ஐ வென்ட் டு மை நேட்டிவ். இட் வாஸ் ஆகஸ்ட் தட் ஐ வென்ட் டு மை நேட்டிவ். ஸோ நம்ம ஆகஸ்ட் தான் அப்படின்றதுக்கு இட் வாஸ் ஆகஸ்ட்னு யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், டென்ஸ் மாத்திரம். ஆகஸ்டில் தான் நான் ஊருக்கு போகிறேன். போனேங்கிறத பார்த்தோம். இப்போ போகிறேன் எப்படி சொல்லுவீங்க? வாஸுக்கு பதிலாக இஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். இட் ஈஸ் ஆகஸ்ட் தட் ஐ கோயிங் டு மை நேட்டிவ். ஸோ ஐ வென்ட் டு அப்படின்னு நம்ம போட்டோம் பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால. இங்கே நம்ம ஐ எம் கோயிங் டுன்னு போட்டுடுறோம். இட் ஈஸ் ஆகஸ்ட் தட் ஐ எம் கோயிங் டு மை நேட்டிவ். ஆகஸ்டில் தான் நான் ஊருக்கு போக போகிறேன். ஸோ இப்படி நம்ம நிறைய பயன்படுத்துவோம். இது எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாதனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். பட் இப்போ உங்களுக்கு இட் கிளெஃப்ட் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ பேசுனது என்னுடைய கணவர்கிட்ட தான். ஸோ இதை கணவர்கிட்ட தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது. பார்த்தீங்களா? அங்கே ஒரு எம்ஃபசிஸ் வருது. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் மை ஹஸ்பண்ட் யூ ஸ்போக் டு. இட் வாஸ் மை ஹஸ்பண்ட் யூ ஸ்போக் டு. நீ பேசுனது என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது WH கிளெஃப்ட். இதை எப்படி பயன்படுத்துறது? WH கிளெஃப்ட்னா என்னன்றதை இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். அவளுக்கு பழங்கள் பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஷீ லைக்ஸ் ஃப்ரூட்ஸ். இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அவளுக்கு பழங்கள் தான் பிடிக்கும். பழங்கள் தான். அங்கே ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். அவளுக்கு பழங்கள் தான் பிடிக்கும். வாட் ஷீ லைக்ஸ் இஸ் ஃப்ரூட்ஸ். ஷீ லைக்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னோம். அது சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு, எம்ஃபசிஸ் கொடுக்கறதுக்கு வாட் ஷீ லைக்ஸ் இஸ் ஃப்ரூட்ஸ். அவளுக்கு பழங்கள் தான் பிடிக்கும். ஸோ இங்கே நம்ம வாட் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை WH கிளெஃப்ட்னு சொல்கிறோம். வாட் இல்லாமல் வென், வேர் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு டீ தான் வேணும். வாட் ஐ வாண்ட் இஸ் டீ. ஐ வாண்ட் டீன்னு சொன்னீங்கன்னா எனக்கு டீ வேணும். எனக்கு டீ தாங்க வேணும். வாட் ஐ வாண்ட் இஸ் டீ. இன்னொரு எக்ஸாம்பிள். சாயங்காலத்தில் தான் வீட்டில் இருக்கிறேன். சாயங்காலத்தில் வீட்டில் இருப்பேன் இல்லை, சாயங்காலத்தில் தான் வீட்டில் இருக்கிறேன். வென் ஐ எம் ஹோம் இஸ் இன் த ஈவினிங்ஸ். வென். ஏன் இங்கே வென் யூஸ் பண்ணோம்? ஏன்னா சாயங்காலம்ங்கிறது ஒரு நேரம். அதனால் வென் யூஸ் பண்ணுறோம். வென் ஐ எம் ஹோம் இஸ் இன் த ஈவினிங்ஸ். இப்போ பாருங்கள், ஆஃபீஸில் தான் என்ன பார்க்க முடியும். இது ஒரு இடம்.
ஆஃபீஸில் தான். இடம்ங்கிறதுனால நம்ம வேர் யூஸ் பண்ண போகிறோம். வேர் யூ கேன் மீட் மீ இஸ் இன் த ஆஃபீஸ். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஆஃபீஸில் தாங்க பார்க்க முடியும். வேர் யூ கேன் மீட் மீ இஸ் இன் த ஆஃபீஸ். இதையே வேறு எப்படியும் சொல்லலாம். என்னை பார்க்க இடம் என்னோட ஆஃபீஸ் தான். த பிளேஸ் வேர் யூ கேன் மீட் மீ இஸ் மை ஆஃபீஸ். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. என்னை பார்க்கணுன்னா நீங்கள் ஆஃபீஸ் அந்த இடத்துக்கு தான் வரணும். ஸோ அந்த இடம்னு நீங்கள் சொல்லணும் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் த பிளேஸ்ன்னு போட்டுக்கலாம். த பிளேஸ் வேர் யூ கேன் மீட் மீ இஸ் மை ஆஃபீஸ். இப்படியும் சொல்லலாம். இல்லை நம்ம முன்னாடி பார்த்த இந்த மாதிரியும் சொல்லலாம். வேர் யூ கேன் மீட் மீ இஸ் இன் த ஆஃபீஸ். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, தேங்க்யூ வீவர்ஸ். இன்னும் சில கிளெஃப்ட் சென்டென்சஸ் இருக்குது. நம்ம அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்களும் நல்லா அட்வான்ஸாக இங்கிலீஷ் பேச முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.